visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட் வலைதளம். இன்றைக்கி இந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற பெண்ணேஸ்வர மடம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ பெண்ணேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். பெண்ணேஸ்வர சுவாமிக்கு பெண்ணை நாயனார் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. பெண்ணேஸ்வர சுவாமி சிவலிங்க வடிவமாய் கர்ப்பகிரகத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழன் மன்னனால் கட்டப்பட்டது. பொதுவாகவே சோழ மன்னர்கள் கட்டுற கோயில் எல்லாமே ராஜகோபுரம் தெற்கு நோக்கி தான் இருக்கும். இந்த கோயிலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ராஜகோபுரம் தெற்கு நோக்கி இருக்குது, மூலவர் மட்டும் கிழக்கு நோக்கி இருப்பார். இங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே இடது கை பக்கத்தில் 2 உச்சி மரம் இருக்குது. ஒரு உச்சி மரத்துக்கு கீழே நாகர்களுக்கு விக்கிரகம் வச்சுருக்கா. அடுத்த உச்சி மரத்துக்கு கீழே நாகர்களுக்கு விக்கிரகம் வைக்கிறதோடு இல்லாமல் சனீஸ்வரனோட வாகனமான காக்கைக்கும் அங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது. மூலவர் சன்னதியை நோக்கி நம்ம வரும்போதே செவுத்தில் உச்சிஷ்ட கணபதியை அழகாக ஒரு விக்கிரமாக செதுக்கி வச்சுருக்காங்க. மூலவர் சன்னதியை நோக்கி 2 நந்தி இருக்குது, அதிகார நந்தி, பிரதோஷ நந்தி. மூலவர் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற முதல் நந்தி கொஞ்சம் உடம்ப சாச்சாப்பில் உட்காந்துட்டுருக்கும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகத்தன்னைக்கு மூலவர் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற ஒரு இடைவெளியிலேருந்து சூரிய ஒளி இந்த நந்தி பகவானோட 2 கொம்பு வழியாக உள்ளே மூலவர் சன்னதியில் இருக்கிற சிவலிங்கத்து மேலே படுறது. இது ரொம்ப ஆச்சரியமான விசேஷம். கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல விநாயகருக்கு ஒரு விக்கிரமும், அது பக்கத்தில் மூஞ்சூர் வாகனமும் இருக்குது. மறுபக்கத்தில் பிரதோஷ காலத்தில் சிவலிங்கத்துக்கு அணிவிக்கிற ஆபரணங்கள், கவசம் முக்கியமாக, அதுவும் நடராஜர் விக்கிரகமும் வச்சுருக்கா. இந்த பெண்ணேஸ்வரர் கோயிலில் அம்பாளோட பேர் வேதநாயகி அம்பாள். வேதநாயகி அம்பாள் தனியாக ஒரு சன்னதியில் இருக்கா. வேதநாயகி அம்பாளோட சன்னதி ஐயப்பன் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்குது. இந்த கோவிலில் நால்வர், பாலகணபதி, சப்தமாதா, மாகாளி, சீதா, ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், நாகர், காலபைரவர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. இதை தவிர பஞ்சலிங்கமான அற்புதலிங்கம், ஆனந்தலிங்கம், மங்களலிங்கம், ஐஸ்வர்யலிங்கம், பூர்ணலிங்கம் இவையும் இங்கே காணப்படுகின்றன. நவகிரகங்கள் தனியாக ஒரு சன்னதியில் வச்சிருக்கா. பஞ்சபாண்டவர் காலத்திலேயே பஞ்சபாண்டவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்ததா சொல்லப்படுறது. அதனாலேயே இந்த ஊர் மக்களும் இது சுற்றுவட்ட மக்களும் இன்றளவும் இந்த கோயிலுக்கு தங்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கா. அதனால் இது பித்ரு பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுறது. அதே மாதிரி ராகு, கேது இவளுக்கும் இங்கே பரிகார ஸ்தலம் இதுதான். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பனைமரம். அதே மாதிரி புஷ்கரணி தென்பெண்ணையாறு. பொதுவாக ஆறு, மலை, கோயில் இது 3மே ஒரே இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அரிது தான், கஷ்டம், ரொம்ப பார்க்க முடியாது. அது மாதிரி நிறையா கோயில் கிடையாது. ஆனால் இங்கே ஆறு, தென்பெண்ணையாறு, மலை, தென் கைலாயம்னு சொல்லுவாள் இந்த மலையை, மலை, பெண்ணேஸ்வரர் கோயில் 3 ஒரே இடத்துல இருக்குது. இது ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷம். இந்த கோயிலோட மற்றொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எந்த கோயிலுக்கும் இல்லாத பெருமை என்னென்னா, இதுதான் மிக உயர்ந்த ராஜகோபுரம். 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இந்த கோயிலுக்கு தான். இந்த கோயிலோட வழிபாடு, பூஜை புனஸ்காரத்தெல்லாம் மோகன்குமார் அப்படிங்கிறவர் பார்த்துன்னு வர்றார். மோகன்குமார் ஆலேருந்து அக்கு வரைக்கும் இந்த கோயிலை பற்றி மொத்த விவரங்களும் அவருக்கு அத்துப்படி பிரமாதமாக எல்லாம் கோயிலை பற்றி சொல்லி விவரிக்கிறார். இவருக்கு நம்மளது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.